இன்றைக்கி டீகோடிங் குறித்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு டீகோடிங் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இதெல்லாம் பைபிளில் இருக்கா? நிறைய ஹீப்ரு டீச்சர்ஸே அவங்க இதை பற்றி ஆராயமலே இந்த காரியத்தை சொல்வது உண்டு. பாருங்க, சிம்பிள் மேட்டர், பைபிள் ஃபுல்லாகவே என்கோடட் மெசேஜில் தான் இருக்குது. அந்த என்கோடட் மெசேஜை விவரித்து சொல்கிறது தான் டீகோடிங், அவ்வளவுதான். அப்போ எத்தனை பேர் ஆழமான சத்தியத்தை சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த என்கோடட் மெசேஜை டீகோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹீப்ருவில் வரும்போது முதல் ஆல்ஃபபெட்டே ஆலஃப். ஒவ்வொரு ஹீப்ரு டீச்சர்ஸும் இந்த ஆலஃப் சொல்லிக் கொடுக்கும்போது அதை பிரித்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் மேலுள்ள வலை வந்து அப்பர் யோத், கீழுள்ள வலை வந்து லோவர் யோத், நடுவில் இருக்கிறது வாவ். இப்படி சொன்னாலே இது டீகோடிங் தான். ஆனால் டீகோடிங் இல்லைன்னு சொல்லி யாரும் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஹீப்ருவில் கண்டிப்பாக டீகோடிங் இருக்குது. நான் அதெல்லாம் அனுபவித்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டீகோடிங்கை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பேரே பாருங்களேன், யெகோவாங்கிற பேர். அதை வந்து கரெக்டாக உச்சரிக்க முடியாது, யாராலையும் உச்சரிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பேரில் 4 எழுத்து தான். யாத் ஹே வாவ் ஹே, யோத் ஹே வாவ் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, யோதுனா கை, ஹேனா பாரு, வாவ்னா ஆணி, ஹேனா பார், கையை பார், ஆணியை பாருன்னு இருக்குது. யெகோவாங்கிற பெயருக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசனம், என் கையில் ஒரு நாள் ஆணி அடிக்கப்படும், நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் யாருக்குள்ளே நிறைவேறுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறுது. அவர் என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு. ஸோ இப்படி டீகோடிங் இல்லைன்னு சொல்லி பொதுவாக சொல்கிறவங்கள நீங்கள் நம்பாதீங்க. டீகோடிங் என்ன செய்யும்னா, ஹீப்ரு என்ன செய்யும்னா, ஹீப்ரு டீகோடிங்கை சொல்கிறேன் நான், கிராமர் பற்றி சொல்ல. கிராமர் வந்து ஒரு எல்லை போன உடனே அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்கள் கிராமரில் அவ்வளோதான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் டீகோடிங் அப்படி இல்லை. டீகோடிங், கெமெட்ரியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படி இல்லை. இது வித்தியாசமான ஒரு தோற்றம். டீகோடிங்கில் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம், ஆழத்துக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டீகோடிங்கில் நீங்கள் உங்களுக்கு தெளிவான காரியத்தை நீங்கள் சொல்ல முடியும். சாதாரண பிரசங்கம் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நினச்சி நம்ம பேசுவோம். ஆனால் டீகோடிங் வரும்போது அது தெளிவான செய்தியாக இருக்கும். அதனால் டீகோடிங் இல்லைன்னு யாரும் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. நீங்கள் டீகோடிங், அவங்க டீகோடிங் படிக்கலாட்டி பரவாயில்ல, ஆனால் நீங்கள் டீகோடிங் படிச்சுக்கிடுங்க. இதை படிக்கிறதுனால எனக்கு எதுவும் பிரயோஜனமா அப்படின்னா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் படிக்கிறதுனால எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லிக் கொடுக்குற எனக்கு கிடைச்ச வெளிப்பாடுகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதை பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கிடுங்க, விடுறவங்க விட்டுருவாங்க. அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. அதனால் தயவுசெய்து டீகோடிங்கை நீங்கள் துச்சமாக நினைக்காதீங்க. யூ கோ இன் டு இட். அப்போ தான் அதனுடைய அருமைகள் தெரியும், அதனுடைய ருசி உங்களுக்கு தெரியும். கல்ச்சரை பற்றி எடுத்துக்கிடுங்க. இப்போது மேரேஜ் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற கல்ச்சர் எடுத்திங்கன்னா அந்த கல்ச்சரை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஒரு தடவை நான் சொல்லி கொடுத்தேன், அதை மறுபடி நான் சொன்னேன் அப்படின்னா அதில் அர்த்தம் இல்லை. அந்த கல்ச்சர்லேயும் அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க, அதோடு முடிஞ்சிடும். ஆனால் டீகோடிங் அப்படி இல்லை. கிராமர் எடுத்தாலும் சரி, கல்ச்சர் எடுத்தாலும் சரி, வேறு எந்த காரியத்தில் போனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது, அதோடு முடிஞ்சிடும். ஆனால் டீகோடிங் அப்படி இல்லை. ஒரு வார்த்தையை எடுத்திங்கன்னா அந்த வார்த்தை வந்து ஒரு விதை. அந்த விதைக்குள்ளே நிறைய மரம் இருக்குது. அந்த விதைக்குள்ளே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்குள்ளே நிறைய பழங்கள் இருக்குது, பழத்துக்குள்ளே நிறைய விதைகள் இருக்குது, அந்த விதைக்குள்ளே நிறைய மரங்கள் இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ டீகோடிங்க்கு முடிவே இல்லை. பார்த்துடுங்க, யூ கேன் கோ ஆன் டீகோடிங். ஒரு வார்த்தை எடுத்துச்சுன்னா அந்த வார்த்தைக்குள்ள காரியங்களை ரசனையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால் டீகோடிங் நல்லா படிங்க. யாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி விட்டுறாதீங்க. கோ ஆன் டு இட். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார். நீங்கள் அறியாத காரியங்களை கூட அதில் வெளிப்படுத்தி காமிப்பார். உங்களுக்கு தெரியுமா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உங்கள் பேர் இருக்குது. நான் டீகோடிங் மூலமாக உங்களுக்கு நான் காமிக்க முடியும். பாருங்கள், இது ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ எந்த டீச்சர்ஸோ எந்த ஹீப்ரு டீச்சரோ இதை குறித்து துச்சமாக சொன்னாங்க, இல்லாட்டி இது வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு வேணால் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறதுக்கு விருப்பப்படும் போது நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள்
கிராமர் படிங்க, கல்ச்சர் படிங்க, கெமெட்ரியா படிங்க, எல்லா காரியத்தையும் படிக்கணும். டீகோடிங் படிங்க. இந்த ஹீப்ரூ சம்பந்தமாக என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் படிங்க. ஏனென்றால் நீங்கள் மாணவர்கள். ஒரு டீச்சர் வந்து ஹிஸ்ட்ரி டீச்சர்னால் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மாணவன் வந்து ஹிஸ்ட்ரியும் படிப்பாங்க, ஜியாகிரஃபி படிப்பாங்க, எல்லாத்தையும் படித்து கடைசியில் அவங்க எதில் தேரணும்னு நினைக்கிறாங்களோ அதில் அவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இட் இஸ் பெஸ்ட், நீங்கள் எல்லாத்தையும் படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.